எந்த சூழ்நிலையும் பக்காவா பக்குவமா கையாளுறதுக்கு பேர் ஞானமா? அது எப்படி வரும்? எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில என்னோட பங்களிப்பு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, அதுக்கு நான் என்ன சிறப்பா செய்யலாம்னு யோசிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு, ஞானம் வந்துருச்சு. யாரெல்லாம் அடுத்த பிறவி வேணாம்னு நினைக்கிறீங்களோ 100 ஜென்மம் இன்னும் நீங்க எடுக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 ஜென்மத்தோட மொத்த பாவ புண்ணியமும் ஒரே ஜென்மத்தில் நடக்க ஆரம்பிக்கும். கடந்து போனா என்ன பண்ண? வில் பவர் அதிகமானும். வில் பவர் அதிகமா இருக்கு என்ன வழி? ஒரே ஃபார்முலா தான். என்ன? எதுவும் நம்ம கையில இல்ல, இறைவன் கையில இருக்கு. சரி, இப்ப என்ன பண்றது? சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணணும். இறைவனை தவிர இங்க வேறு எந்த பொருளும் கிடையாது. இதை உணர்ந்து விடுங்கள். இதை உணரல அப்படின்னா மீண்டும் மீண்டும் அடுத்த பிறகு எடுக்கும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா இவன் தெரிஞ்சிருச்சுன்னா போய் தொலைவா இந்த பக்கம் வான்னு சொல்லி உங்களை சேவ் பண்ணிடுவாரு.